சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தம்பி, இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? சாமி கும்பிடுறேன்னு தானே போனா, இப்ப போய் தீச்சட்டி எடுத்துட்டு இருக்காளே, கை என்னத்துக்கு ஆகுறது? இன்னும் காலையில இருந்து அவ சாப்பிடவே இல்ல, வெறும் வயித்தோட இருக்கா. மா, பயப்படாதீங்கம்மா. தங்கச்சிமாவுக்கு அப்பத்தான்னா ரொம்ப உசுறு. அப்பத்தாவுக்கு சரியாகணும் தான் தங்கச்சிமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குன்னு இப்படியா? அந்த கார்த்திக் பையன் இங்க வந்ததுல இருந்தே அவ ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. எனக்கு அது தெரிஞ்சும் அவ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பா, அப்புறம் ஒழுங்கா சாப்பிடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அவ ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல, மூச்சு கூட ஒழுங்கா விடல. அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா தம்பி? அவ ஒரு சொகத்தை கூட அனுபவிக்கல, இதுல இது வேற. நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். உள்ள என்ன செய்தோ, என் குடும்பத்துக்கு வந்த பீட இதோட ஒழியட்டும். பாட்டி, நானும் அம்மாவை பார்க்க வரேன் பாட்டி. சரி வா. என்ன மாமா இப்படி அமைதியா இருக்கீங்க? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையா மாமா? என்ன வேற எப்படி கிருஷ்ணா இருக்கு சொல்றேன்? நான் சுந்தரியோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு தினம் தினம் கடந்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இந்தான்னு இப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா அது அம்பட்டி அந்த படுவாவை சம்மன் அனுப்பி மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டானே கிருஷ்ணா. இங்க ஆத்தா இப்படி இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல சுந்தரி ஆத்தாவுக்காக உடம்ப வருத்திக்கிறாள் நினைச்சு வருத்தப்படுறதா? இந்த மாதிரி சூழ்நிலையில சம்மந்தி வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு வருத்தப்படுறதா? என்னால முடியல கிருஷ்ணா. எனக்கு இதெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு.